श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणिनस्तभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणम् सिद्धतापूर्णमग्र्यम् श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यतिवरमनघन्देशिकम् संस्रजामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संस्रजे देशिकेन्द्रम् गोपालदेशिकपदाब्जमधुव्रतस्य प्रज्ञाविरक्तिकरुणामुखसद्गुणाब्धेः वेदान्तलक्ष्मणमुनेर्सतभागधेयम् पादारविन्दयुगलम् शरणम् प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः கைசிகமாஹாத்மிய பாராயணம் பண்ணலாம். கைசிக துவாதசி அன்னைக்கு இந்த பாராயணத்தினால எல்லா விதமான மங்களங்களும் இந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் எல்லா பரம்பரைகளுக்கும் கிடைக்குங்கிறது எம்பெருமான் தாயாருடைய திருவுள்ளம். அந்த பிடிஎஃப்யும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல தான் இருக்க போகுது. அது அப்படியே நம்ம வாசிச்சுட்டு வரலாம். அந்த கைசிக புராணத்திலேருந்து அந்த மகாத்மியம் மூலமும் அதற்கு பராசர பட்டர் அவர் அருளி செய்ததான வியாக்கியானம் அதோட சேர்த்து இன்னைக்கு நம்ம அன்வைக்க போறோம். அடியேன் ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாமஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் மத்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्. பராசர பட்டர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர், அவருடைய திருத்தனியன். ஸ்ரீ பராசர பட்டார்யா ஸ்ரீரங்கேச புரோகிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னா கூரத்தாழ்வானுடைய திருநாமம். அவருடைய திருக்குமாரன் சுதஹா ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. அப்படி இந்த வராக மகாத்மியத்து அதனுடைய வக்தா சொல்றவர் யார், அருளி செய்தவர் யார் அப்படின்னா பூவராக பெருமாள். அதனால அவர் விஷயமான தனியன். நமஸ்தேஸ்து வராஹாய லீலயோத்தரதே மஹீம் குருமத்ய கதோக்யஸ்ய நேருஹு கணகணாயதே பிரளயோ தன்வதுத்தீர்ணாம் பிரபத்யேஹம் வசுந்தராம் மகாவராஹதம்ஷ்ட்ராங்கிரமல்லீகோஷமதுவ்ரதாம். ஸ்ரீவராஹநயனார் ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு அருளிச் செய்த கைசிக மகாத்மியம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்த வியாக்கியானத்தின் அவதாரிகை. வியாக்கியானம் பண்றார், அதனுடைய அவதாரிகை. மூலம் பின்னாடி வரும், அதனுடைய வியாக்கியானம் பின்னாடி வரும். ஆனா இவர் அருளிச் செய்ததான வியாக்கியானத்தினுடைய அவதாரிகை இப்போ. என்ன பெருமை இது! வக்தாக்கு என்ன பெருமை, ஸ்ரோதாக்கு என்ன பெருமை, சொல்ல வந்த விஷயத்தினுடைய பெருமை என்ன, இது மூணும் இந்த ஒரு அவதாரிகையில வரும். வக்தானா சொல்றவர், அருளிச் செய்தவர் யார், கேட்டது யார், சொல்ல வந்த விஷயம் என்ன, அதனுடைய பெருமை சுலபம் எல்லாம் சேர்ந்து இந்த அவதாரிகையில ஏற்படும். அதுல இருந்து நம்ம சேவிக்கலாம். வேதோகிலோ தர்ம மூலம் என்றும் பிருதேவ மனுஷ்யானாம் வேத சக்ஷு சனாதனம் என்றும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவகித புருஷார்த்தங்களில் பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு பரிகரபூதங்களான வித்யாஸ்தானங்கள் 10 இவற்றில் சிக்ஷையானது வர்ணங்களினுடைய உச்சாரண விசேஷ பிரதிபாதன மாத்திரத்திலே தத்பரம் ஆகையாலும் நிரூக்தமானது. வர்ணசாமான்யாதிகளைக் கொண்டு பதார்த்த விசேஷ பிரதிபாதனத்திலே தத்பரம் ஆகையாலும் சந்தோ விசிதிதி ஆனது. வர்ணசங்கியா விசேஷ நியத காயத்ராதி சந்தோ மாத்திர பிரதிபாதகம் ஆகையாலும் வியாகரணமானது.
வர்ண சமுதாய ஆத்மகங்களான பதங்களினுடைய சாதுத்வ அசாதுத்வ மாத்திர வியாபிருதம் ஆகையாலும் கல்பசூத்திரங்கள் பதசங்காத ரூப வாக்கிய விசேஷ சோதித கர்மானுஷ்டான விசேஷ கல்பனா பிரவருத்தங்களாகையாலும் ஜோதிஷமானது யதாசாஸ்திர அனுஷ்டேயங்களான கர்மங்களை யதாகாலம் அனுஷ்டிக்கும்படி கால விசேஷ பிரதர்சன பிரதானமாகையாலும் நியாயசாஸ்திரமானது பிரமாணாதி ஷோடச பதார்த்த வியவஹார மாத்திர பிரதிஷ்டாபகமாகையாலும் மீமாம்சையானது சோபபிரம்மணங்களான வேதங்களினுடைய வச்சன வியக்தி விசேஷ நிர்தாரணார்த்த யுக்தி விசேஷ பிரதிஷ்டாபகமாகையாலும் உபபிரம்மணங்கள் தன்னில் என்ன அருளி செய்திருக்கா இது வரைக்கும்? எதை பிரமாணமாக கொண்டு நம்மளுடைய தத்துவஹித புருஷார்த்தங்களை தெளிஞ்சிக்கணும்? வேதம்தான் பிரமாணம். வேதத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய அங்கங்கள், அந்த அங்கங்கள் என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்னங்கறத சொல்லிட்டு எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது புராணங்கள், அதுல வராக புராணம் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிர்தாரணம் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதற்காக ஒவ்வொரு வேதாங்கத்தையும் சொல்லி இதனுடைய பிரயோஜனம் இது, இதனுடைய பிரயோஜனம் இது, இதனுடைய பிரயோஜனம் இது மாத்திரம்தான், இது மாத்திரம்தான், இது மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லிட்டு வரார். உபபிரம்மணங்கள் தன்னில் தர்மசாஸ்திரங்கள் கர்மபாக உபபிரம்மண பிரதானங்களாகையாலும் பிரம்மபாக உபபிரம்மண பிரதானங்களான இதிகாச புராணங்களில் இதிகாசங்கள் தர்மாதி புருஷார்த்த விசேஷஸ்வரூபத்தை முன்னிட்டுக் கொண்டு பிரவர்த்திக்கையாலே தத்துவ பிரதிபாதனத்தில் விளம்பித பிரத்யங்களாகையாலும் இவைகள் தத்துவஹித புருஷார்த்த பிரதிபாதனத்தில் அப்பிரயோஜகங்களாக கடவனா. நிறைய வித்யாஸ்தானங்கள் இருக்கு. எல்லா வித்யாஸ்தானங்களும் தர்மாதி புருஷார்த்த விசேஷம், எல்லா தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாத்தையும் சொல்ல போறது. அதுல தர்ம அர்த்த காம மூன்றுத்தையும் பிரதானமாக கொண்டு இந்த இத்திஹாசங்கள்லாம் சொல்றதுனால முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்ரீயப்பதியான பரதத்துவம் இவன் அப்படிங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் விளம்பித பிரத்யங்கள் நேரா அந்த அர்த்தத்தை நமக்கு சொல்ல போறதில்லை. அதனால அப்பிரயோஜகங்களாக கடவனா, அது முக்கியமான பிரயோஜனம்னு சொல்லிட முடியாது. இந்த சாஸ்திரங்கள்லாம் முக்கியமான சாஸ்திரங்கள்னு சொல்லிட முடியாது அப்படின்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. புராணங்கள் பரதத்துவ பரமஹித பரம புருஷார்த்தங்களில் சாட்சாத் உபபிரம்மணங்களாக கடவனா. புராணங்கள் தன்னில், புராணங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த புராணங்கள்ல என்னென்ன புராணங்கள் இருக்குங்கிறத பத்தி இப்ப சொல்ல போறார். சங்கீர்ணா சாத்விகாச்சைவா ராஜசாஸ்தாமசாஸ்ததா என்று கல்ப விசேஷங்களை விபஜித்து யஸ்மின் கல்பேது யத் ப்ரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய து மாஹாத்ம்யம் தத்ஸ்வரூபேண வர்ண்யதே. அக்னே சிவஸ்ய மாஹாத்ம்யம் தாமசேஷு பிரகீர்த்தியதே. ராஜசேஷு ச மாஹாத்ம்யமதிகம் பிரம்மணோ விதுः. சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாः பித்ருணாம் ச நிகத்யதே. சாத்விகேஷ்வத கல்பேஷு மாஹாத்ம்யமதிகம் ஹரேः. தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பராங்கதிம். சாத்விக கல்பங்களிலே ஹரிங்கிற எம்பெருமானுக்கு மாஹாத்மியம் அதிகம் அப்படிங்கறத முதல்ல சொல்லி, என்று சொல்லுகிறபடியே சாத்விக கல்பங்களிலே சத்வோத்தரனான பிரம்மாவாலே புரோக்தங்களாய் சத்வாத் சஞ்சாயதே ஞானம் என்றும் சத்வம் விஷ்ணு பிரகாசமென்றும் சொல்லுகிறபடியே அஜ்ஞான சம்சய விபர்யங்கள் தீரும்படி பரதத்வாதி விசேஷ நிச்சாயகங்களான சாத்விக புராணங்களே முமுட்சுகளுக்கு உபஜீவியங்களாக கடவனா. அப்படி புராணங்கள் எடுத்துட்டாலும் எல்லாம் பிரம்மாவினுடைய வாக்கிலேந்துதான் ஏற்பட்டதுன்னு இருந்தாலும் அந்த குணத்துக்கு அனுகுணமாக அவரும் முக்குணமான பிரகிருதிக்கு வசப்பட்டவராகையாலே சத்துவகுணம் மேலிடக்கும் பொழுது அருளி செய்ததான அந்த புராணங்கள்லாம் சாத்விக புராணங்கள் என்றும், ராஜசகுணம் மேலிட்டிருக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளானதெல்லாம் ராஜச புராணங்கள் தாமசக புராணங்கள்ங்கிறதுனால இந்த சாத்விக புராணங்கள்ங்கிறது ரொம்ப பிரதானம். புராணங்கள் எல்லா புராணங்கள் 100 புராணங்கள் இருக்கு, எல்லாமே பிரம்மாதா பக்தான் இருந்தாலும் கூட சாத்விக புராணங்கள் தான் நம்மளுடைய பிரமாணம் அப்படிங்கறத சொல்றா. உபஜீவியங்களாக கடவனா, நமக்கு உய்வதற்கு வழி. உபஜீவியங்கள்னா உய்கைக்கு வழின்னு அர்த்தம். சாத்விக புராணங்கள் தன்னில் இதர வக்திருக்கங்களான புராணங்களில் காட்டில் பரமசத்வ சமாசிரயனான பகவான் பக்தாவாக பிரவருத்தமான புராணமே உத்கிருஷ்டமாக கடவது அப்படின்னு. பெருமாள் தானே வக்தா இந்த புராணத்தில், வேற யாரும் சொல்லல, பெருமாளே பேசுறான் இந்த இடத்துல. பகவத் வாக்கியங்கள் தன்னிலும் கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும் கலந்த சுரரை உள்ளம்பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் என்கிறபடியே தென்கடல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் சிறுமால் என்கிற
சர்வேஸ்வரன் ஆசுர பிரகிருதிகளுடைய மோகனார்த்தமாக அருளிச் செய்யும் வார்த்தைகள் சாத்விகர்களுக்கு உபஜீவியங்களாக. மோகிக்கச் செய்யறதுக்காக பெருமாள் 4 வார்த்தையை சொல்லுவான். கண்ணனாக இருக்கும் பொழுது நிறைய பொய்யலா சொல்லுவான் இல்லையா? அந்த அர்த்தங்கள் உபஜீவியங்கள், உய்கைக்கு வழி கிடையாது. மற்றும் இவனுடைய அவஸ்தா விசேஷங்களில் வாக்கியங்களை பார்த்தால் இப்போ எல்லாமே பெருமாளுடைய அவதாரம், பெருமாளுடைய நிலை அப்படின்னா ரூப நிலை அப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாத்த காட்டிலும் வராக அவதாரனுடைய மேன்மை என்னங்கறத நிர்தாரணம் பண்ணணும். அதை சொல்ல போறார் இப்போ. பரமபத நிலையன்னருளிச் செய்யும் வார்த்தை பரன் வாக்கியமாக ஜாலே பந்தமில்லாதார் கேட்கும்படியாயிருக்கும். பரதத்துவமான எம்பெருமான் பரமபதத்தில் இருந்து சொல்லக்கூடியதான வார்த்தைகள் முக்தாத்மாக்களுக்கும் நித்தியாத்மாக்களுக்கும் தானே பொருந்தும். அதை வச்சு என்ன பண்றது? க்ஷீராப்திநாதன் வாக்கியங்களை பார்த்தால் கடலோசையோடே கலந்து அர்த்தம் பிரத்யாயகமாக அது கடல்ல சத்தம் கேட்டுருக்கும். இவன் சொன்ன வார்த்தையும் சத்தம் கேட்டுருக்கும். ஒழுங்கா யாருக்கும் கேட்காது. மச்சரூபியானவன் வாக்கியத்தை பார்த்தால் ஒரு காலம் கரகேச்சமச்சவன் வார்த்தையாக ஜாலே ஜடாசய சம்பந்தம் தோற்றும்படியாயிருக்கும். நீனே கடல்ல உட்காண்டிருக்கு. கடல்லேருந்து கரை தேர்ந்தாதானே மத்தவாளை கரை சேர்க்க முடியும். நீனே கடல்ல உட்காண்டிருக்கிறதுனால மத்ஸ்யாவதாரத்துல பெருமாள் சொன்னின வார்த்தையை நம்ப முடியாது. கூர்மரூபியானவன் வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் ஸ்திரர் பிரமிக்கவும் கீழ்மை விடாமல் இருக்குமம் சொல்லும் வார்த்தையாக ஜாலே மேற்கொள்ளும் வார்த்தையாயிராது. ஸ்ரீ நரசிம்ம வாக்கியம் கழுத்துக்கு மேல் ஒருபடியும் கீழொருபடியுமாக ஜாலே பிரதிசோதிதமாயிருக்கும். மேல ஒரு ரூபம் கீழ ஒரு ரூபம், இப்படியா சொல்லணும்? ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அதை கேட்கணும்னு தோண வேண்டாமோ? ஸ்ரீ வாமனன் வாக்கியம் அடியில் சொன்னபடி அன்றிக்கே விஷமபதமாயிருக்கும். இவ்வளவு அன்றிக்கே கவியாயிருப்பான் ஒருத்தன் அளவிலே கண்ணடிவை உடைத்ததாயிருக்கும். வாமனன் வரும்பொழுது சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் திரிவிக்கிரமாக அளந்து சொன்னது ஒரு வேற வார்த்தை இல்லையா? அப்படி இருக்கிறவன் கிட்டேந்து சொல்ல வார்த்தை எப்படி நம்ப முடியும்? பரசுராமன் வாக்கியம் பரசுதாரணம் பண்ணி சர்வ அவஸ்தைகளிலும் க்ஷமை விட்டவன் வார்த்தையாகையாலே பிரத்யம் பிறக்கும்படியிராது. கருணையே இல்லையே. பரசுராமனுடைய எந்த காரியங்களை பார்த்தாலும் கருணையே இல்லை. அப்ப அந்த வார்த்தையை கொண்டு என்ன பண்றது? சக்கரவர்த்தி திருமகன் வாக்கியம் கவிகளோடே கலந்து புண்ணியஜன ஆபாதக பர்யந்தமாயிருக்கும். என்னதான் இருந்தாலும் குரங்குகளோடே சேர்ந்து இருக்கக்கூடிய அவதாரமா போயிடுத்தேது. பலபத்ரன் வாக்கியம் சரஸ்ரோதாலே தாழப்போவாரையும் உட்பத பிரவர்த்தராக்கியனவன் வார்த்தையாகஜாலே மதவிகாரம் தோற்றியிருக்கும். அவ்வளவன்றிக்கே சுத்தவர்ணனாயிருக்கச் செய்தேயும் கலப்பை உடையவன் வார்த்தையாகஜாலே விஸ்வசிக்க உண்ணாததாயிருக்கும். ஸ்ரீகிருஷ்ணன் வாக்கியம் பிறந்த அன்று தொடங்கி கைவந்த களவிலே காணலாம் படியிருக்கும். கிருஷ்ணனுடைய வாக்கியத்தை நம்ப முடியுமா? பிறந்த காலத்திலேந்து அவதாரமான நாள்லேந்து களவு 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 அப்படின்னா களவு கைவந்தது களவு காணலாம் படியாயிருக்கும். கல்கி அவதாரத்தின் வாக்கியம் வரப்போகிறது என்றும் இருக்கும். அது போக்கி ஒருவருக்கும் கைவந்திருக்கும் வார்த்தை என்று அவ்வளவன்றிக்கே அனுமானித்தறிய வேண்டியதாயிருக்கும். இப்படிக்கு ஒரு அந்யதாசங்கை பண்ண ஒண்ணாதபடி ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்ட ஞானத்தின் ஒளி உரு. இது இப்ப வராக பெருமாளுடைய பெருமைகள். ஏனத்துருவாய் இடந்த ஞான பிரான் என்றும் சொல்லுகிறபடியே சமய ஞான உபகாரகன் ஆகையாலும். ஏன் அவனுடைய அவதாரம், அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப பிரதானம் அப்படின்னா சமய ஞான உபாரகன், ஞானத்தை கொடுக்கணுங்கிறதுனாலேயே ஏற்பட்ட அவதாரம். ஞான வராகன் தான் யஜ்ஞ வராக மூர்த்தின் தானே பேர். ஞானத்தை கொடுக்கக்கூடியதான வராக அவதாரம். அந்த அவதாரம் அதுக்குனே ஏற்பட்டது. பன்றியாய் அன்று பாரகம் கீண்ட பாழியானாழியான் அருளே நன்று நானுய்யா என்று ஞானவான்கள் விஸ்வசித்துக் கொள்ளும்படியான கிருபா அதிசயத்தை உடையவனாக யாலும் ஆழியான் அருளே நன்று நான் உய்ய. அந்த கிருபையை காட்டிலும் எனக்கு உயர்த்துக்குன்னு வேற ஒரு வழி கிடையாது அப்படின்னு பெரியோர்கள்லாம் விஸ்வசித்து இருக்கும்படியான ஒரு அவதாரம். ஆதிமுன் ஏனமாகி அரணாயமூர்த்தி அது நம்மையாளும் அரசே என்று சொல்லுகிறபடியே ரட்சகத்துவமூர்த்தியை உடையவன் ஆகையாலும். மோட்சப்பிரதத்தம் தான் ரட்சகத்துவம். ரட்சகத்துவம்னா என்னது? காப்பாத்துறதுனா என்னது? எதுலேருந்து காப்பாற்றணும்னா சம்சாரத்திலேருந்து காப்பாற்றணும், மோட்சம் கொடுக்கணும். அது யார் அப்படின்னா பெருமாளால தான் முடியும். இருங்கற்பகஞ்சேர்வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாவர்க்கும் ஏனத்துருவாயிடந்த ஞான பிரானையல்லால் இல்லை இல்லை நான் கண்டது நல்லது என்று ஆழ்வாரும். யார்? நம்மாழ்வார். இந்த இடத்துல பிரதம பிரபந்தத்திலே சர்வருக்கும் இவனை ஒழிய ரட்சகாந்தரம் இல்லை என்று அறுதியிட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும் நம்மாழ்வார் 4 பிரபந்தங்கள் பண்ணினார் வேதத்துக்கு ஒத்ததாக. அந்த முதல் பிரபந்தத்துல ஆரம்பிக்கும் பொழுதே ஞானப்பிரானையல்லால் இல்லை நான் கண்டது நல்லதுன்னு சொல்லும் பொழுதும் ஞானப்பிரானை கொண்டு ஆரம்பிச்சார். சரம பிரபந்தத்தின் முடிவிலும் அது கடைசியா முடியும் பொழுது திருவாய்மொழி முடியும் பொழுதும் நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்பகோல வராகமன்றாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நிலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினை போக்குவனோ என்று
அவதாரங்கள் எல்லாம் கிடக்கச் செய்தே இந்த அவதாரத்தில் தாம் அந்த பேரின்பம் பெற்றபடியை அருளிச் செய்கையாலும் திருவாய்மொழி வேதத்துக்கெல்லாம் சாரம் நினைச்சா அதனுடைய பிரதமத்திலையும் அதனுடைய முடிவிலையும் சொன்ன அவதாரம் என்ன, அருளி செய்த அவதாரம் என்ன, தனக்கு புகழ்னு சொன்ன அவதாரம் என்ன அப்படின்னா ஞானபிரானுடைய அவதாரம். அப்படிங்கறதுனால அவனுடைய ரட்சகத்துவமானது உத்தாரகமான ரட்சகத்துவமாகையாலும் இப்படி இவன் பண்ணுகிற ரட்சணம் வாத்சல்யமூலம் என்று தோற்றும்படி ஏனமாய் நிலங்கீண்ட என்னப்பனே என்றும் அப்பனூன்று இடந்து எயிற்றல் கொண்ட நாள் என்றும் வாத்சல்ய அவினாபூதமான பிதிருத்வத்தம் இவனுக்கு உண்டு என்று சொல்லுகையாலும் வராக அவதாரமே சர்வ உத்கிருஷ்டமாக கடவது அப்படின்னா அவனுக்கு அருள் ரொம்ப உண்டு. ஏன் அப்படின்னா எல்லா லோகத்துக்கும் பிதா இல்லையா, பிதிருத்வம், வாத்சல்ய அவினாபூதமான பிதிருத்வம் இருக்கு அப்படின்னாலே வாத்சல்யம் உண்டுங்கிறது. அதனால அவனே அப்பன் அப்பன் அப்பன்னு சொல்லும் பொழுது அவனுடைய பிதிருத்தம் தெரியறது இல்லையே, அதனால சர்வ உத்கிருஷ்டமாக கடவுது. எல்லா அவதாரங்கள் எல்லா நிலைகள் இருந்தாலும் கூட இந்த வராக அவதாரங்கிறது சர்வ உத்கிருஷ்டம், ரொம்ப மிக மேன்மை உடையதுன்னு அர்த்தம். அடுத்தது ஸ்ரோதாவினுடைய பெருமைக்கு சொல்லணும். யார் கேட்கிறா இந்த விஷயத்தை? சகலலோக பிதாவான இவனை சகலலோக மாதாவான பூமி பிதாட்டி பிரஜைகளுக்கு ஹிதமெது என்று பிரஸ்னம் பண்ண பிரவர்த்தமான புராணமாகையாலே இப்புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக கடவது அப்படின்னு. இது சர்வேஸ்வரன் ஆட்சியாரை பார்த்தருளிச் செய்யும் வார்த்தையாகையாலே பாம்படையார்க்கும் தம்பாம்பு போல் நாவும் இரண்டு உளஆய்த்து என்கிறபடியே இதுவும் உபாலம்ப விஷயமாகிதோ என்னில் அப்படின்னு. போய் சொல்லிட்டுனா என்ன பண்றது? அவ்வார்த்தையும் செம்மை உடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்த கேட்டிருப்பர் என்று அறிந்திருக்கச் செய்தேயும் விஸ்லேஷ கிளேசம் பொறுக்க மாட்டாதபடியான துவர அதிசயத்தாலே பாம்படையார்க்கும் தம்பாம்பு போல் நாவும் இரண்டு உள ஆய்த்து என்று அனந்த புஜக சம்சர்க்க தோஷத்தாலே பொய்யாகிறதோ என்று அதிசங்கை பண்ணினாள் இத்தனை அப்படின்னு. ரொம்ப முக்கியம். அது அதிசங்கையே ஒழிய அவன் சொன்ன வார்த்தை எல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். இவ்வார்த்தை அப்படியன்றுக்கே பார்வண்ண மடமங்கை பத்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கல் உண்டான பாவபந்தத்தாலே பிரளயார் நவமக்னயான இவளை அதில் நின்று மேல் எடுத்து அவளுடைய கிளேசத்தை தவிர்த்து வைத்த அளவிலும் சம்சாராரணவமக்னரான தம் பிரஜைகளினுடைய துக்க நிவர்த்திக்கு ஒரு சுகர உபாயம் காணாமயாலே விஷண்ணயாய் இருக்கிற இவளைக் கண்டுருளின பகவான் இவள் தேரும்படியாகச் சொன்ன வார்த்தையாலே அதிசங்கை பண்ண வேண்டியது இல்லை. இது எப்படி ஏற்பட்டது? தாயார் பிரளயாரணவத்துல மூழ்கி இருக்கா, அவள் அப்படியே உத்தாரணம் பண்ணினார். இருந்தாலும் அவள் உடம்புல இருக்கக்கூடியதான அந்த நெடுக்கம் தீரல. காரணம் என்ன அப்படின்னா, என்ன உத்தாரணம் பண்ணிட்டேன், சம்சாராரணவம்ங்கிற ஒரு சாகரத்தில் இவாள்லாம் என்னுடைய பிரஜைகள்லாம் இருந்திருக்காளே, அவளுடைய துக்க நிவர்த்திக்கு என்ன உபாயம், அவளுடைய துக்கம் போகிறதுக்கு என்ன உபாயம் அப்படிங்கறதுனால அது தேரணங்கிறதுனால அவளுடைய வாத்சல்யத்தினால அவளிடத்துல இருக்கக்கூடியதான பாவபந்தம் பார்வண்ண மடமங்கை பத்தர் எம்பெருமானுக்கு இவளிடத்துல பக்தி உண்டா அப்படின்னா வியாமோகம் உண்டுன்னு அர்த்தம் இல்லையா? அதனால ஆசையாலே பித்ருவான அவன் மாதாவான இவள் கேட்க அருளி செய்ததான வார்த்தையாலே வாத்சல்யத்தினாலையும் அவளிடத்தில் இருக்கக்கூடிய வியாமோகத்தினாலையும் அருளி செய்த வார்த்தையாலே அதிசங்கை பண்ண வேண்டியது இல்லை, சந்தேகப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆகையாலே அவஸ்தாந்தரங்கள் போலன்றிக்கே வராக அவஸ்தையில் தமக்கு அருளி செய்யும் வார்த்தை தப்பார் என்னும் அர்த்தத்தை அவளே சொல்றான். வாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரம் மானமிலா பன்றையாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்ப நகல் பேர்க்கவும் பேராவே என்று நாச்சியார் தாமே அருளிச் செய்தார். நாச்சியார் திருமொழியில அவளே சொல்லியிருக்கா, எனக்கு வராக அவதாரம் ஏற்பட்டு ஆண்டாள்ங்கிறது பூமி பிராட்டியாருடைய அவதாரம் தானே. அதனால வராகாவதாரம் ஏற்படும் பொழுது நான் பூமி பிராட்டியாக இருக்கும் பொழுது எனக்கு சில வார்த்தைகள் எம்பெருமான் அருளி செய்தான். அந்த வார்த்தைகள் என் மனசிலிருந்து யாராலையும் இருக்கவே முடியாது அப்படிங்கறது சொன்னான். ஆகையால் இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாகத்தட்டில்லை எங்கனே என்னில். இப்புராணம் தன்னில் பகவான் அருளிச் செய்த உபாயங்கள் எல்லாத்திலும் கானரூபமான உபாயமே அத்தியந்த உத்கிருஷ்டமாக காணக் கடவது. இவர் பல உபாயங்கள் அருளிச் செய்ய கேட்டருளின ஆட்சியார் உபாயங்கள் எல்லாம் கிடக்கச் செய்தே இந்த கானரூபமான உபாயத்தை தாம் பற்றி இல்லையா. அடுத்தது இந்த பிரபந்தத்தினுடைய பெருமை என்ன, இந்த உபாயத்தினுடைய பெருமை என்னங்கறத பத்தி சொல்லணும் இல்லையா, சொல்ல வந்த விஷயம் என்னங்கறத பத்தி. அதனால எவ்வளவோ உபாயங்கள் சொல்லியிருந்தாலும் அதை கொண்டு இவள் ஆண்டாளாக அவதரிக்கும் பொழுது தனக்கு பற்றுன்னு நினைச்சென்று சொன்ன உபாயம் என்ன அப்படிங்கிறதுனா கானரூபமான உபாயம், பாடுறதுதான், சங்கீதம் தான், சங்கீர்த்தனம் தான் இல்லையா. அத நமக்கு இங்க அருளி செய்கிறார். பார்க்கடல் பையத்து என்ற பரமனடி பாடி, எவ்வளவு இடத்துல பாடின்னு வருது பாருங்கோ, திருப்பாவை மாத்திரம் தான் இங்க எடுத்துட்டு இருக்கு. என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி தூமலர் தூவித்துடுது வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்றும் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு என்றும் முற்றும் புகுந்து இல்வண்ணன் பெயர் பாடா என்றும் மனத்துக்கிரி யானை பாடவும் என்றும்
கிள்ளிக்களைந்தானை கீர்த்திமைப் பாடி என்றும் பங்கஜக் கண்ணானைப் பாடாக என்றும் மாற்றாரை மாற்றடிக்க வல்லானைப் பாடாக என்றும் தூயோமாய் வந்தோம் துயிலிடப் பாடாக என்றும் திருத்தக்கச் செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்றும் கோவிந்தா உந்தன்னை பாடிப் பறை கொண்டு என்றும் எவ்வளவு 10 பாசுரங்களுக்கு மேல 10 பாசுரங்கள் 12 13 பாசுரங்கள் மொத்தம் 30 பாசுரங்கள்ல பாட்டு அப்படிங்கிற உபாயத்தை அந்த அளவுக்கு ஒரு அத்தியந்த ஆதரத்தோட தாயார் அருளி செய்தனால இவர் அருளி செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கேறத்தான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்து காட்டின உபாயம் இதுவேயாயிருக்கும். எவ்வளவோ உபாயங்களை கேட்டிருந்தாலும் தன்னுடைய மனசுக்கு ஈர்க்கக்கூடியதான ஒரு உபாயமாகவும் அதனாலேயே அதையே அனுஷ்டிக்கக்கூடிய உபாயமாகவும் நமக்கும் அதுவே அருளி செய்யணுங்கிற ஒரு ஆசையினால திருப்பாவையில அவ்வளவு பாடின பாட்டு பாட்டு பாட்டுன்னு சொல்லணும். ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தாம் பாடின பாட்டை அருளிச் செய்து பாடவல்ல நாச்சியார் என்னும் பேர் பெற்றவடியாலும் இந்த கீதரூபமான உபாயமே முக்கியமாக கடவது என்று நாச்சியாரை பார்த்து அருளிச் செய்தருளினார் அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நமக்கு சொல்றோம். இப்பதான் நமக்கு புராணம் ஆரம்பிக்க போகுது, மகாத்மிய புராணம் ஆரம்பிக்க போகுது. இதுக்கு முன்னாடி பக்தாவினுடைய பெருமை, வராக பெருமாளுடைய பெருமை, ஸ்ரோதாவினுடைய பெருமை, பூமி பிராட்டியாரினுடைய பெருமை, சொல்ல வந்த விஷயத்தினுடைய பெருமை, கான ரூபமான உபாயம் சங்கீர்த்தனம், அதுதான் ரொம்ப முக்கியம்னு பெருமாள் ரொம்ப உகந்து ஏற்கக்கூடியதான உபாயம். அதனுடைய பெருமையை பார்த்தோம். கைசிகமாக ஆத்மியம் ஸ்ரீவராக உவாச்ச ஜாகரேது விசாலாட்சி ஜானதோ வாப்யஜானதः யோ மே பிரகாயதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதः. இந்த ஸ்லோகத்தில் தமக்கு பாடுவான் பாடும்படியை அருளிச் செய்கிறார். பாடவல்லான் குருவன் ஜாகர விரத நிட்டனாய் பிராம முகூர்த்தே சோத்தாயா என்கிறபடியே பிராமமான முகூர்த்தத்திலே வந்து தாம் முகம் கொடுத்து கேட்கிலுமாம் தாம் ஜெகத்ரக்ஷண நாம் ஜெகத்ரக்ஷண சிந்தையிலே அனன்யபரராயிருக்கிலுமாம் நம்முடைய ஞான பிரதானங்கள். ஒரே நிமிஷம் அடி க்ளோஸ் ஆயிடுது. நாம் ஜெகத்ரக்ஷண சிந்தையிலே அந்நியபரராயிருக்கிலுமாம் நம்முடைய குணாபதானங்களை உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை ஒரு பலத்தையும் நினையாமல் நம்முடைய பக்கல் பக்தி அதிசயத்தோடு நமக்கே பாடக்கடவன் என்று நாச்சியாரை பார்த்து அருளிச் செய்தார். அப்படி ஜாகரேது விசாலாட்சி ஜானதோ வாப்யஜானதா யோ மே பிரகாயதே கேயம் மம பக்தியா வியவஸ்திதா அப்படின்னு தான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. யாவந்தித்து அக்ஷராண்யஸ்யா கீயமானே யசஸ்வினி தாவத் வர்ஷ சஹஸ்ராணி ஸ்வர்கலோகே மஹீயதே. இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை நமக்கு பாடினால் அந்த காதைகளுக்கு உண்டான அக்ஷரங்களுக்கு இசையாலே மேலேற்றமாக இந்திரலோகத்தில் இருக்குமளவும் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்துப் பாட்டு கேட்பிக்குமளவும் அன்றிக்கே நம்மை நினைத்துப் பாடிப் போருகையாலே அங்கு நின்றும் இவனைக் கொண்டு போய் நம் பெரிய வீட்டிலே ஏதத் சாமகாயன் நாஸ்தே என்று எப்போதும் நமக்கே பாடியிருக்கும்படி வைத்தோம் காணும். இங்கேயும் பாடினான். மேலிருந்து கொண்டு ஸ்வர்கலோகத்தில் இருக்கிறவர்களும் இந்த அனுபவத்து அவர்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படுங்கிறதுனால அங்கேயும் கானம் பண்ணினான். அதற்கப்புறம் மேல் வீட்டுக்கு கொண்டு போய் வைகுண்டம் கொண்டு போய் ஏதத் சாமகாயன் நாஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பாடினான். அப்ப பாட்டுங்கிற ஒரு உபாயம் அது புருஷார்த்தம் அளவும் இருக்கிறதுனால அதற்கு அந்தமே கிடையாது, அழிவே கிடையாதுன்னு அர்த்தம். ஏவன் துவச்சனம் ஸ்ருத்வா தத் பிரசாதாத் வசுந்தரா வாராக ரூபிணம் தேவம் பிரத்யுவாச்ச சுபானனா. இப்படி வராக நஜனார் அருளிச் செய்ய கேட்டு திருவுள்ளத்தில் உகப்பெல்லான் திருமுகத்திலே தோற்றும்படி அலர்ந்த திருமுகத்தை உடையவளாய்க் கொண்டு ஸ்ரீவராக நாஜனாரை பார்த்து பூமி பிராட்டி ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்கிறாள். அப்படி இல்லையா? அப்படி சொன்னோம்னா தாயாருக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. இவ்வளவு உகந்ததான ஒரு உபாயம் இருக்கா, சுலபமான ஒரு உபாயம் இருக்கா, அதை எல்லாரும் உய்யும்படியாக நீங்கள் அருளி செய்ய வேண்டும்னு கேட்க போறாய்ப்போ. அஹோ கீத பிரபவோ வையஸ்வயா பரிகீர்த்திதா கச்ச கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. வேதங்களாதல் ருஷிகளாதல் சொல்லுக என்றிக்கே தேவரீர் தாமே அருளி செய்யும்படியாயிருந்தது. இப்படிக்கு ஒத்த கீத பிரபாவத்தாலே தேவரீர் திருவடிகளை பெற்ற யாவனொருவன் அவனை அருளி செய்ய வேணும் காணும் அப்படின்னா. என்று விண்ணப்பம் செய்தாள். ஸ்ரீவராக உவாச்சா
இப்படி விண்ணப்பம் செய்த பூமி பிராட்டியை பார்த்து வராகநகனார் அருளிச் செய்கிறார். ஓரோரக்ஷரங்களும் 1000 சம்பத்சரம் சொர்க்கலோகத்திலே இருக்கும்படி காணும் நம்பாடுவான் என்றருளிச் செய்கிறார். அப்படின்னு ரூபவான் குணவான் சுத்தா சர்வதர்மபிருதாம்பரஹ நித்யம் பஷ்யதி வைச்சக்கரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சயः. அவன் ஸ்வர்கலோகத்தில் இருக்குமளவும் மங்குள்ளார் எல்லாரிலும் வடிவு அழகியவனுமாய் குணவானுமாய் ஸ்வர்க சுகத்திலே சக்தனமன்றிக்கே சர்வ தர்மங்களையும் அறிந்து அங்கும் நம்மை மறவாமல் இருக்கிற இவன் அத்தேசத்திற்கு அதிபதியான இந்திரன் ஆயுதத்திலுடனே வந்து சேவித்து நிற்க அபாங்க வீக்ஷணம் பண்ணியிருக்கங் காணும் நம்பாடுவான் என்றருளிச் செய்கிறார். எங்க போனாலும் இவனுக்கு கானமே பிரதானம். மத்பக்தச்சாபி ஜாயேதா இந்திரேனை கல்பதே ஸ்திதா சர்வதர்ம குணசிரேஷ்டா தத்ராபி மவலுப்தகா. இப்படி இந்திரன் சேவித்துக் கொண்டிருக்கச் செய்தேயும் இந்திரனைப் போலே அங்கு நம்மை மறந்திருக்க என்றிக்கே நமக்கு ஆராதனங்களான கர்மங்களைச் செய்து நம்மையே அனுசந்தித்துக் கொண்டிருப்பன் நம்பாடுவான் என்றருளிச் செய்கிறார். இந்திரலோகாத் பரிபிரட்டா மகேஜபராஜணா பிரமுக்தா சர்வசம்சாரைர் மமலோகஞ்ச கச்சதி ஸ்ருணு தத்வேன தே தேவி கிருத்தியமானம் யசஸ்வினம் யஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. பாம்பனையார்க்கும் தம்பாம்பு போல் நாவும் 2 உள ஆய்த்து என்று நீர் நம்மைச் சொல்லும்படி உம்மோடு நாம் ரசித்துச் சொல்லுகிற வார்த்தையாக நினையாதே. இது சத்தியமான வார்த்தையாயிருக்கும். யாவனொருவன் நம்மை பாடி நம் பெரிய வீடு பெற்றான் அவனைச் சொல்லுகிறோம் காணும் கேளீர் என்று அருளிச் செய்கிறார். அஸ்தி தட்சிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதः தத்ர க்ஷீர நதி புண்ணியா தட்சிணே சாகரங்கமா. வாரீர் விராட்டியே தட்சிண திக்கில் மகேந்திரம் என்றொரு பர்வத்தம் பிரசித்தமாயிரான் என்றது. அவ்விடத்தில் க்ஷீரநதி என்றொரு நதியானது தட்சிண சமுத்திரகாமினியாயிரான் என்றது. தத்பிரசித்தாசிரமே பத்ரே சண்டாளः கிருதநிச்சயः தூரராஜ்யாகரணே காதிமபக்தியா விவஸ்திதः. முன்பு நீரும் நாமும் குறுங்குடியாக கட்டியிருந்த ஆசிரமத்திலே பாபயோனியிலே பிறந்தான் ஒருவன் நமக்கு பாட வேணும் என்று சங்கல்பித்து ஜாகிரத விரத நிஷ்டனாய் மேலும் நம் பக்கல் பக்தியோடே பிராம முகூர்த்தத்திலே வந்து தான் ஜாத்தியன் குணமாக தூரத்திலே வந்து நின்று பாடினான் காணும் என்றருளிச் செய்கிறார். திருக்குறுங்குடி அப்படிங்கிற உபதேசத்தில் ஏற்பட்டதுதான் இந்த கைசிக கதை. அந்த இடத்துல தன்னுடைய ஜாதிக்கு அனுகுணமாக அவன் சண்டாளுடைய ஜாதிங்கிறதுனால நேரா கோவில்ல போய் பெருமாளுக்கு பாடிட முடியாது. அதனால தூரத்திலே வந்து நின்று பாடினான் காணும் என்று அருளிச் செய்கிறார். ஏவந்து காயமானஸ்யா ததாஹ சம்பத்சரா ததா ஸ்வபாகஸ்ய குணஜ்ஞஸ்ய பக்பக்தஸ்ய வசுந்தரே. இப்படி அந்திய ஜாதியிலே பிறந்திருக்கச் செய்தேயும் நம் குண அனுசந்தானத்தைப் பண்ணி நமக்கு பக்தனாய் வந்து இப்படி 10 சம்பத்சரம் பாடினான் காணும் என்று அருளிச் செய்கிறார். கௌமுதஸ்ய து மாசஸ்யா துவாதஸ்யாம் சுக்லபக்ஷகே சுக்தே ஜனே கதேயாமி வீணாமாதாய நிர்யஜௌ. பின்புரு கார்த்திகை மாசத்தில் சுக்லபக்ஷ துவாதசியின் ராத்திரி புரியாமத்துக்கு மேல் எல்லாரும் உறங்கின அளவிலே தான் ஜாகர விரத நிஷ்டனாக ஜாலே உணர்ந்திருந்து நாம் இருக்கிற இடத்திலே வந்து நமக்கு பாடுவதாக கைவீணையும் கையும் வீணையுமாய் கொண்டு தன் வீட்டில் நின்றும் புறப்படான் காணும் என்று அருளிச் செய்தார். ததோ வர்த்மனி சண்டாளோ கிரகீதோ பிரம்மரக்ஷசா அல்பபிராணஸ்வபாகோ வை பலவான் பிரம்மராட்சசா. அனந்தரம் நடுவழியிலே வந்த அளவிலே ஒரு பிரம்மரக்ஷசின் கையில் அகப்பட்டான். அந்த பிரம்மரக்ஷசு ஊன் மல்கிவோடு வருத்தவனாக ஜாலே பலவானாயிருந்தான். நம்பாடுவன் நிறைந்து உள்கரைந்துருகிறவன் ஆக ஜாலே துர்பலனாயிருந்தான் காணும் என்றருளிச் செய்தார். பெருமாளுக்கு போய் அந்த பாட்டு அப்படின்னு அந்த கீர்த்தனத்தை பண்ணணும், கீர்த்தனங்கிற கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். அந்த சமயத்தில் ஒரு பிரம்மரக்ஷசு நடுவில் வந்துடுறது. துக்கேன சது சந்தப்தோ நச்சசக்தோ விசேஷ்டிதும் உவாச வச்சனம் மந்தம் ஆதங்கோ பிரம்மரக்ஷசாம். நம்பாடுவான் பலவான் அல்லாமஜாலே பராக்கிரமித்து விடுவித்துக் கொண்டு போக சமர்த்தனாக இல்லை. பிராமண ஜாதியும் அல்லாமஜாலே ஒரு பஞ்சாதியைச் சொல்லி விடுவித்துக் கொள்ளவும் சமர்த்தனாக இல்லை. நம்முடைய பக்கல் பரண்யாசமே பண்ணி பிரம்மரக்ஷசை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்றருளிச் செய்தார். இவனோ பிராமணன், இவனோ ஒரு பக்தன் அப்படிங்கறதுனால பலவானும் கிடையாது. பிராமணனாக இருந்தா ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பிரம்மரக்ஷச போன்னு சொல்லிட முடியும். அந்த மந்திர பிரயோகமும் அவனால பண்ணிட முடியாது. அதனால மதுரமாக நம்மளிடத்திலே பரண்யாசத்தை பண்ணி இனி என்ன ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய பரம் அப்படின்னு எம்பெருமான இடத்துல பரண்யாசம் பண்ணி மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான். கச்சாமி சந்தோஷிதுமஹம் ஜாகரணே ஹரிம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசமுஞ்சமாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்தன்கிறபடியே சர்வேஸ்வரனை பாடி பறை கொள்ளப் போகிறவனாய் இருக்கிற என்னை விடாய் என்றான் காணும். எம்பெருமான போற நான் சேவிக்கணும்னு பாடணும்னு போறேன், அதனால என்ன விட்டுடுன்னு கேட்கிறான். ஏவ முக்தஸ்வபாகேன பலவான் பிரம்ம ராட்சசா அமர்ஷவசமாபன்னோ நச கிஞ்சித்தமப்ரவீத். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்ட பிரம்மராட்சசும் அதிக்ரூரமாய் வார்த்தையும் சொல்லாதே உதாசித்திருந்தது காண் என்கிறார். ஆத்மானம் பிரதிதாவந்தம்
சண்டாலோ பிரம்மராட்சசம் கிம் துவயாமோ சேஷ்டிதவ்யம் ஏ யஜேவம் பரிதாவசி. இப்படி கோபாக்கிராந்தனாய் மேல் விழுந்து வருகிற பிரம்மரட்சசை பார்த்து விடவும் நம்பாடுவான் ஒரு வார்த்தை சொன்னான். ஏ இப்படி என் பேரில் ஓடி வந்து செய்யப் போகிறது என்ன காணம் என்றான் என்கிறார். ஸ்வபாகவச்சனம் ஸ்ருத்வா ததோ வை பிரம்மராட்சசः உவாச வச்சனம் கோரம் மானுஷாஹாரலூலுபः. அந்த பிரம்மரட்சஸ் நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு தான் பசியாலே மானுஷ மாம்சத்தில் ஆசையை உடைத்தானதாய் கொண்டு இவனை பார்த்து ஒரு क्रूरமான வார்த்தை சொல்லிற்று காணும் என்கிறார். அத்யமே தசராத்திரம் வைதராஹாரஸ்ய கச்சதः தாத்ராத்வம் விஹிதோ மஹ்யம் ஆஹாரஹ பரிதோ மமா. நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் என்று நீ 10 சம்வத்சரம் இழைப்பு அற்றுத் திரிகிறாய். நான் 10 நாள் உண்டு காண் பட்டினியே இழைத்துத் திரிகிறேன். ஆகையாலே நமக்கு தெய்வம் ஆகாரமாய் கல்பித்து வைத்தை உன்னை விடுவேனோ என்று சொல்லிற்று காணும் என்கிறார். அந்த பிரம்மரட்சஸ் சொல்றது, நீ அவனுடைய திருக்கல்யாண குணங்களை பாடி 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 உனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. நான் 10 நாள் பட்டினி கடந்து எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தெய்வமே எனக்கு ஆகாரமாக கொடுத்திருக்கு, ஒன்ன நான் அதை விட போறதில்லை அப்படின்னு. அத்யத்வாம் பக்ஷயிஷ்யாமி சகசாமாம் சசோதிதம் தற்பயத்வா யதா நியாயம் யாஸ்யாமி ச யதேப்சிதம். இப்போது நான் உன்னை விடுவதில்லை. உன் அவயவங்களை தனித்தனியே பிரித்து உன் சரீரத்தின் ருதிரமாம் சாதிகளைக் கொண்டு தேவதாராதனம் பண்ணி என் பசியும் தீர்த்துக் கொண்டு எனக்கு இஷ்டமானபடி போவேன் என்று சொல்லிற்று காணும் என்கிறார். பிரம்மரக்ஷோவச ஸ்ருத்வா ஸ்வபாகோ கீதலாலசः ராட்சசம் சந்தயாமாசமபவ்யாவஸ்திதः. இப்படி பிரம்மரக்ஷ சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் சரீரஹானி பர்யந்தமான ஆபத்து வந்த அளவிலும் நம்பத்தல் பக்தி அதிசயத்தாலே விவஸ்திதனாய் நமக்கு பாட வேண்டும் என்ற ஆசையாலே அந்த பிரம்மரட்சசை அனுவர்த்தித்த நன்மையான ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்று அருள் செய்கிறார். அப்படி அந்த பிரம்மரட்சசோட நெகோசியேஷன் பண்ண போறான். இருந்தாலும் சரீரமே போயிடுத்துங்கிறதுனாலையும் அந்த ஆபத்தினால அவனுக்கு ஒரு கவலையோ கஷ்டமோ கிடையாது. பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய பக்திங்கிறதுனால அவனுக்கு பாட வேணும், அந்த கைங்கரியம் இன்னும் பூர்த்தியாலங்கிற ஒரு ஆசையினால அவனிடத்துல போய் பேசலாம். இப்போ பிரம்மரட்சசன் இடத்துல ஸ்ருணு தத்துவம் மகாபாகா பக்ஷோமம் சமுபாகதா அஸ்யமே அவசியமே தத் கர்த்தவ்யம் தாத்ரா தத்தம் யதா தவா. வாராய் மகாபாகனே அப்படின்னு பிரம்மரட்சச கூப்பிடுறான். யதார்த்தம் சொல்லுகிறேன், நீ கேள். நீ சொன்னபடியே உனக்கு நான் பக்ஷமாக கடவேன். பிரம்மா கல்பித்தபடி செய்ய வேண்டியது எனக்கும் அவசியம் தான் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்று அருளிச் செய்தார். நம்பாடுவான் சொல்றான், உனக்கு கண்டிப்பா நான் சாப்பாடா போவேன். ஏன்னா பிரம்மா போட்ட பிளான் அதை நான் மாத்தணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. பஷாத் காதசிமாம் ரக்ஷோ ஜாகரேவ நிவர்த்தித்தே விஷ்ணோ சந்தோஷனார்த்தாய மமை தத்ரதமுத்தமம். வாராய் பிரம்மரக்ஷசே, எனக்கு ஒரு நியமம் உண்டு. சர்வேஸ்வரனுடைய பிரீத்தியர்த்தமாக ஜாகிரத விரதம் என்று ஒரு விரதம் உண்டு. அது முடித்து நான் மீளவும் வருகிறேன். என்னை உனக்கு பட்சமாக கொள்ள கடவாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான். ஜாகர விரதம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா திருப்பி வரேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிடலாம். ரக்ஷமாம் பிரதபங்காத் வை தேவம் நாராயணம் பிரதி ஜாகரே நிவృத்தே து மாம் பக்ஷயதேப்சிதம். பகவானை பற்றி நான் ஏறிட்டுக் கொண்ட விரதத்திற்கு பங்கம் வராமல் நீ என்னை ரட்சிக்க வேணும். நீ இந்த ஜாகர விரதம் சமாப்தமானவாறே உன் மனசுக்குச் சரி போனபடி என்னை பக்ஷமாக கொள்ளக் கடவாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். ஸ்வபாகஸ்ய வச்ச ஸ்ருத்வா பிரம்மரக்ஷுதார்த்திதம் உவாச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இப்படி நம்படுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு வசையாடே இழைத்திருக்கிற பிரம்மரக்ஷானது இனிதான ஒரு வார்த்தை சொல்லிச் காணும் என்கிறார். மோகம் பாஷதி சண்டாளா புனரேக்ஷாமியகம் துதி குஹி ரக்ஷோ முகாத் பிரட்டா தன் முகாயாபி அபிவர்த்ததே முகாய அபிவர்த்ததே. வாராய் சண்டாளா, உன் ஜன்மத்துக்கு ஈடாக இருந்தது நீ சொன்ன வார்த்தை. போய் மீண்டும் வருகிறேன் என்று நேராய் அசத்தியமே சொன்னாய். எவனாது பிரம்மரக்ஷசின் கையில் அகப்பட்டு தப்பித்துக் கொண்டு போய் மீண்டு வந்து அதன் கையிலே அகப்படுவோனோ என்று சொல்லிற்று என்கிறார். நீ பொய் தான் என்ன சொல்ற? உன்னுடைய ஜென்மாதான் சண்டாளானா அதுக்கேத்தாப்ப என்ன மாதிரி ஒரு பொய் சொல்ற? யாராவது பிரம்மரக்ஷசனுடைய வாயிலேந்து தப்பிச்சு போயிட்டு திருப்பி வரேன்னு சொல்லுவாளோ அப்படின்னு கேட்க. பகவஹ சந்தி பந்தானஹ தேசாச்ச பகவஸ்ததா ஆத்மதேசம் பரித்யஜ்ய பரேக்ஷாம் கந்தும் சசி. இவ்வழி ஒழிய பல வழிகள் உண்டு, இத்தேசம் ஒழிய பல தேசங்கள் உண்டு. உன்னுடைய தேசத்தை விட்டு தேசாந்தரம் போவதாக நினைக்கிறாய் என்று சொல்லிற்று என்கிறார். ஸ்வசரீர விநாசாய ந கச்சதி கச்சனா ரக்ஷசோ முக விப்ரஷ்டா ந புற கந்துமிச்சசி. தனக்கு சரீர நாசம் பிறக்குமிடமருந்திருக்கச் செய்தே அந்த இடத்தை குறித்து யாரேனும் ஒருவர் வருவாரும் உண்டோ? ரக்ஷசின் கையில் அகப்பட்டு தப்பிப் போய் மீண்டு வருகிறேன் என்று நேராக அசத்தியமே சொன்னா. யாராவது வருவாளா? இந்த வழிக்கு வேற வழி உண்டு, இந்த தேசத்துக்கு வேற தேசம் உண்டு, நீ வேற தேசம் வழியா போயிடணும்னு பாக்குற. யாராவது திருப்பி மரணத்தினுடைய வாயிலேந்து தப்பிச்சு போய் திருப்பி அங்கேயே வருவாளா? வரமாட்டா. நீ போய் தான் சொல்ற. ராட்சசஸ்ய வச்சஸ்ருத்வா சண்டாளோ தர்ம சம்ஸ்கிருதம் உவாச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி இந்த ரக்ஷஸ் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இந்த ரக்ஷகை பார்த்து தர்ம சம்யுக்தமாகவும் இனிதாகவும் ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறாய். யத்யபஹம் ஹி சண்டாளா பூர்வகர்ம விதூஷிதா பிராப்தோஹம் மானுஷம் பாவம் விதிதேதாத்தராத்மனாம்.
பூர்வ கர்ம தோஷத்தாலே இந்த சண்டாள ஜன்மத்திலே பிறந்தேனாகிலும் பரமாத்ம ஞானம் உண்டானபடியாலே ஒரு மனுஷனுக்கு உண்டான ஞானம் எனக்கும் உண்டு காண். ஆகையாலே என்னுடைய வார்த்தையை கேளாய் என்று சொல்கிறான். காணம் என்கிறாய். ஸ்ருத்து ஸ்ருணு தத் சமயம் ரக்ஷோ ஏனாகச்சாம்யஹம் புனः தூராஜ்ஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்ய துப்தஜே. திரைலோக்கியநாதனான சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்தி சமாப்த விரதனாய் திரும்பவும் யாதொருபடி நான் மீள வருவேனோ அதுக்கு ஈடான பிரதிஜைகளை பண்ணிக் கொடுக்கிறேன், அவற்றை நீ கேளாய் என்று சொன்ன காணும் நம்பாடுவான் என்கிறார். பிரதிஜை பண்ண போறோம். என்னை விட்டுடு, இதெல்லாம் நான் பண்றேன் உனக்கு, நீ என்ன நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டு நீ என்னை விட்டு நான் போய் திருப்பி வரல அப்படின்னா என்னென்ன பிரதிஜை உண்டோ அந்த பிரதிஜை எல்லாத்தையும் நான் இப்ப பண்றேன்னு சொல்றேன். சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோக சத்திய பிரதிஷ்டிதா நாஹம் நித்யாம் பிரதக்ஷாமி சத்தமே வபதாம்யஹம். லோகமுண்டானதும் சத்தியத்தாலே லோகம் பிரதிஷ்டிதமாய் நின்றதும் சத்தியத்தாலே ஆகையால் நான் சத்தமே சொல்லும் மித்தனை போக்கி அசத்தியம் ஒரு நாளும் சொல்லேன் என்றான். காணும் சத்தியமூலம் ஜெகத் சர்வம் எல்லாத்துக்கும் எல்லா ஜெகத்துக்கும் மூலமாக இருக்கிறது சத்தியம்ங்கிறதுனால நான் சத்தியத்தையே தான் நான் பேசுறேன், சத்தியத்தை மீறமாட்டேன். நான் சொல்றதெல்லாம் சத்தியம்தான், அசத்தியம் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அத்யமே சமயஸ்தத்ரா பிரம்மராட்சஸ்யதம் ஸ்ருணு சபாமி சத்தியேன கதோ யத்யஹம் நாகமே புனः. வாராய் பிரம்மராட்சசனே, என்னுடைய பிரதிஜையை கேளாய். யாவனொருவன் சர்வகாரணமான சத்தியத்தை தப்புகிறானோ அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆயில் அப்படின்னு இப்பேலேந்து பிரதிஜை பண்ண போறோம். எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கக்கூடியது சத்தியம்தான். அப்படிப்பட்டதான ஜெகத் சர்வ காரணமான சத்தியம்னு சொல்றோமே, அதை யார் தப்பினா என்ன பாபம் ஏற்படுமோ அந்த பாபம் எனக்கு கிடைச்சிடும், ஒரு கால் நான் மீதி வரல அப்படின்னா இனிமே எல்லாத்தையும் பிரதிஜையா பண்ண போறோம். யோகச்சேத் பரதாராம்ச்ச காமமோக பிரபீடிதா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் மன்மத பீடனாய்க்கொண்டு பரஸ்திரீ கமனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். பாகபேதம் துஜ குர்யாத் ஆத்மனச்சோபுஞ்சதா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் புஜிக்கும் இடத்தில் தனக்கும் கூட புஜிக்கிறவர்களுக்கும் பாகபேதம் பண்ணி புஜிக்கிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில். புஜிக்கும்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். தனித்தனியா பிரிச்சு சாப்பிடுற நல்ல பாகங்களை நமக்கு வச்சுண்டு கொஞ்சம் சுமாரா இருக்கிறது தான் மற்றவாளுக்கு கொடுக்கணும்னு ஒருத்தன் நினைச்சுட்டானா அவனுக்கு என்ன பாபம் கிடைக்குமோ அந்த பாபம் கிடைக்கும், நான் ஒரு வேளை திரும்பி வரல அப்படின்னா. தத்வா வை பூமிநாதம் தூ புனர்சிந்தீஹ ஜேனஹ தஸ்ய பாபேன லிப்யேஹம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் பிராமணனுக்கு பூமிதானம் பண்ணி திரும்பவும் அந்த பூமியை அபகரிக்கிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேனாகில் என்கிறான். ஸ்திரியம் புக்வா ரூபவதீம் புனர்யஸ்தாம் விநிந்ததி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் ரூபவதியான ஸ்திரீயை யௌவன காலத்தில் அனுபவித்து பின்பு அவளுக்கு தோஷத்தைச் சொல்லிவிட்டு விடுகிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில். யோமாவஸ்யாம் விசாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் பிரஜேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் அமாவாசை அன்று தர்ப்பணம் பண்ணி ஸ்திரீகமனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில். புக்த்வா பரஸ்ய சான்னானி யஸ்தம் நிந்ததி நிர்க்ரணஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் பரனுடைய அன்னத்தை நன்றாக புஜித்து தயையில்லாதவனாய் திரும்பவனும் அவனே தூஷிக்கிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலாகில். யாருடைய சாப்பாடு சாப்பிட்டு சாப்பாடு போட்டவாளே திட்டுறது. யஸ்து கம்யான் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் கஞ்சையை கொடுக்கிறோம் என்று சொல்லி திரும்பவும் கொடாமல் போகிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில். குழந்தை கொடுக்கறேன்னு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஷட்யஷ்டம் யோரமாவாஸ்யா சதுர்தஸ்யோச்ச நித்யசஹ அஸ்நாதானாம் கதிம் கச்சே யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் சட்டி அட்டமி அமாவாஸ்யை சதுர்தசி இந்த திதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புஜிக்கிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில். தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்யா ந ச யத்சத் பிரயச்சதி கதம் தஸ்ய பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் அதை கொடாமல் போகிறான் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேனாகில் என்கிறான். மித்ரபார்யாம் துயோ கச்சேத் காமபாணவசானுகா தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. மிதாத் திராஜதே இது மித்ரம் என்று சொல்லுகிறபடியே மகோபகாரகனான மித்ரனுடைய பாரியையை வசீகரிக்கிறான் எவனொருவன் அவன் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேனாகில் என்கிறான். குருபத்னீம் ராஜபத்னீம் ஏ து கச்சந்தி மோகிதாக தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. யாவன் சில பேர்கள் தங்களுக்கு ஆமுஷ்மிக பிரதாதாவான ஆச்சாரியனுடைய பத்னியையும் ஐஹிக பிரதாதாவான ராஜாவினுடைய பத்னியையும் காமத்தினாலே அனுபவிக்கிறானோ அவர்கள் பாபத்தை அடையக் கடவேன், மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான்.
யோ வை தாரதமியம் தாரத்ரவ்யம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீதிமான் பவேத் கதிம் தஸ்ய பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணி ஒரு ஸ்திரீயை உபேட்சை பண்ணி மற்றொரு ஸ்திரீயை அனுபவிக்கிறான், அவன் பாபத்தை அடையக் கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். அனன்யசரணாம் பாரியாம் யவ்வனேய பிரத்தரேத் தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனः. யாவனொருவன் அனன்யகதியாயும் பதிவிரதையாயும் இருக்கிற ஸ்திரீயை யவ்வனத்திலே தியஜிக்கிறான், அவன் பாபத்தை அடையக் கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். கோகுலஸ்ய த்ரிஷார்த்தஸ்ய ஜலார்த்தம் அபிதாவதः விக்ரமாச்சரதே யஸ்து தத் பாபம் ஸ்யாத் அநாகமே. யாவனொருவன் பகுதாகத்தினாலே மிகவும் பீடிதமாய் ஜலபானார்த்தம் வேகத்தோடே வருகிற பசு கூட்டத்துக்கு ஜலபான விக்னம் பண்ணுகிறான், அவன் பாபத்தை அடையக் கடவேன் மீளவும் வந்திலேனாகில். ரொம்ப தாகடிக்கிறதுன்னு பசு கூட்டமா வந்து குடிக்கிறதுக்காக வருது, ஜலத்தை குடிக்கணுங்கிறதுக்காக வருது. அதை குடிக்க விடாம ஒருத்தன் பண்ணினானா எப்படிப்பட்ட பாப்பம் அவனுக்கு ஏற்படுமோ அந்த பாப்பம் அடைவேன் மீளவும் வந்திலேன் ஆகில். திருப்பிதான் வரலனா. பிரம்மக்னேச்ச சுராபேச்ச கோரே பத்மவ்ரதே ததா சோரே பத்மவ்ரதே சதா யாகதிரவிகிதா சத்பிஹி தத் பாவம் ஸ்யாதநாகமே. யாவனொருவன் பிரம்மஹத்யை பண்ணுகிறான், யாவனொருவன் மத்தியபானம் பண்ணுகிறான், யாவனொருவன் ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணுகிறான், யாவனொருவன் விரதபங்கம் பண்ணுகிறான், இப்படிப்பட்ட மகாபதிதர்களுக்கு பெரியோர்களாலே யாதொரு கதி சொல்லப்படுகிறதோ அப்படி கொத்த கிரூரமான பாபத்தை அடையக் கடவேன் மீளவும் வந்திலேனாகில் என்கிறான். வாசுதேவம் பரித்தஜ்ஜயேன்யம் தேவோபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. வாசுதேவம் பரித்தஜ்ஜயேன்யம் தேவோபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யே வை யத்யஹம் நாகமே புனः. யாவர் சில பேர்கள் ஆசிரித சுலபனாய் சர்வவியாபியான ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனம் பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறார்கள், அவர்களுடைய துர்கதியை அடையக் கடவேன் மீளவும் வந்திலேனாகில் என்கிறான். நாராயண மதான்யைஸ்து தேவைஸ்துல்யங் கரோதி யஹ தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹான்னு கடைசியில பெருசா ஒண்ணு போடுறான். சர்வஸ்மாத் பரணாய் சர்வ அந்தர்யாமியாய் சர்வ கர்ம சமாராத்யனாய் முமுக்ஷு உபாஸ்யனாய் மோக்ஷப்பிரதனாய் முக்த பிராப்யனான சர்வேஸ்வரஜி. காணிலும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியாய் பேணிலும் வரந்தரும் விடுக்கிலாத தேவராய்னு கர்ம பரவசரான வத்திரிக்த தேவதைகளும் சமமாக எண்ணுகிறான் யாவனொருவன், அவனைப் போலே நித்திய சம்சாரியாக கடவேன் மீளவும் வந்திலேனாகில்னு பெருசா கடைசி ஒரு பிரதிஜை பண்றான். இவன் பரதத்துவம், நாராயணனையும் மற்ற தேவதைகளையும் ஒரே மாதிரி சமத்தோட எண்ணுகிறவன். அவனும் தேவன் இவனும் தேவன் நினைச்சுட்டான் அப்படின்னு கேட்டா அவனுக்கு எப்படி சம்சார நிவர்த்தி ஏற்படாதோ அதே போல எனக்கும் ஏற்படாது அப்படின்னு சொன்னான். நித்திய சம்சாரியாக கடவேன் என்று மீளவும் வந்திலேனாகில் என்று இப்படி சபதங்களை பண்ணினான் காணும் நம்பாடுவான் என்று பூமி பிராட்டியை பார்த்து ஸ்ரீ வராகநாதனார் அருளிச் செய்தார். வரைக்கும் சொல்லிட்டான். சண்டாள வச்சனம் ஸ்ருத்வா பரிதுஷ்டஸ்து ராட்சசா உவாச்ச மதுரம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்துதே. இப்படி பிரதிஜை பண்ணின நீ கடுகப் போய் விரதத்தை தலை கட்டி திரும்பு கடவாய் என்று மதுரமாக வார்த்தை சொல்லிட்டு பிரம்மரக்ஷசு போயிட்டுவான்னு சொல்லிட்டு ராட்சசேன வினிர்முக்தः கிருதநிச்சயः புனர்காயிதமக்கியம் வை மம பக்தியா விவஸ்திதः. ராட்சசனாலே விடப்பட்ட நம்பாடுவான் சம்சாரத்தில் நின்றும் முக்தனானவன் வருமா போலே வந்து முன்பு போலே நமக்கு பாடினான் காணும் என்கிறான். அத பிரபாதே விமலே வினிவృத்தே து ஜாகரே நமோ நாராயணா இத்யுக்த்வா சபாதः புனராகமத். அனந்தரம் பொழுது விடுந்து ஜாகர விரதமும் தலை கட்டின அளவிலே நம் பக்கலிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி நமக்கு தியாஜ்யமான சரீரம் கழிகையில் உண்டான ஆசையாலே கடகமீண்டான் காணும் நம்பாடுவான் என்றருளிச் செய்கிறார். நமோ நாராயணா இத்யுக்த்வா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல அதனுடைய வியாக்கியானம் நம் பக்கலிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. நமோ நாராயணானால நம்மளுடைய நாராயணனுக்கே இவன் அப்படின்னு தன்னுடைய உயிரையே கொடுக்கிறது தான், ஆத்மாவை அவனுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறது தான் நமோ நாராயணா அப்படின்னு. சண்டாளனா இருந்தாலும் நமோ நாராயணான்னு அம்மாவினுடைய பேரை சொல்றா போல எல்லாருக்கும் உரிமை உண்டுங்கிறதும் இதுல தெரிகிறது. நமோ நாராயணான்னு இவன் தானே சொன்னான், இவன் சண்டாளன்னு சொல்றது இவன் சொன்னானே அப்படின்னா இதுதான் பிரமாணம். எல்லாருக்கும் பொது நமோ நாராயணான்னு சொல்றதுக்கு ஜாதி குலம் எந்த பேதமும் கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவாள்லேருந்து எல்லாரும் சொல்லலாம். எந்த வருணமா இருந்தாலும், எந்த ஆசிரமமா இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த குலமா இருந்தாலும், எவ்வளவு பரட்டனா இருந்தாலும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அம்மான்னு சொல்றதுக்கு அதிகாரம் வேணுமா? வேண்டாம் இல்லையா? அது போலதான் இது நாராயணான்னு சொல்றதுக்கு அதிகார பேதம் கிடையாது. கச்சதः त्वरितं तस्या पुरुषः पुरतस्थितः उवाच मधुरं वाप्यं स्वपाकवतदनन्तरं நம்பாடுவான் மீண்டும் போகிற அளவில் நம் பக்கல் பாட வந்த கடுமையைக் காட்டில் இரட்டித்த கடுமையோடே போகப் புக்கான். இப்படி போகிறவன் முன்பே ஒரு புருஷனானவன் வந்து நின்று நம்பாடுவானைப் பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் அப்படின்னு.
என பார்க்க வரும் பொழுது ஒரு வேகம் இருந்தது, அதை காட்டிலும் 2 விதமான வேகம், 2 மடங்கு வேகம் திருப்பி போகணுங்கிறதுல இருந்தது. அந்த சமயத்துல ஒரு புருஷன் நடுவுல வந்து இவனை மறிக்கிறான். குதோ கச்சதி சண்டாளா திருதம் கமனிச்சிதம் ஏததாச்சஸ்வதத்வேன ஜத்ரதே வத்மனே மனஹா. உன் நடையை பார்த்தவாறே முன்பு போலன்றைக்கே அறக்கடுகி இருந்தது. நீ இப்படி எங்கேறப் போகிறது? இதை எனக்கு உண்மையாகச் சொல்ல வேணும் என்றான் அந்த புருஷன். தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா ஸ்வபாகः சத்யசம்மதः உவாச்ச மதுரம் வாக்கியம் புருஷம். ததனந்தரம் சத்திய பிரதிஜனான நம்பாடுவான் அந்த புருஷன் வார்த்தைக்கு கேட்டு அவனை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். சமயோ மே கிருதோ யத்ரா பிரம்மராட்சச சந்நிதௌ தத்ராஹம் கந்துமிச்சாமி யத்ராசோ பிரம்மராட்சசஹா. பிரம்மராட்சசின் முன்பே சபதங்களை பண்ணி போந்தேன், அந்த பிரதிஜை தப்பாமல் யாதொரு இடத்திலே பிரம்மராட்சசன் நின்றான், அங்கேறப் போகிறேன். முன்பு நின்ற இடத்தில் கண்டிலேன் ஆகில் அவன் நின்றேட தேடிப் போகக் கடவேன் என்றான் நம்பாடுவான் என்று அருளிச் செய்கிறார். சுபாக வச்சனம் சுத்வா புருஷோபாவசோதகா உவாச்ச மதுரம் வாக்கியம் சுபாகம். ததனந்தரம் இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புருஷன் இவனுடைய மனசை சோதிக்கைக்காக ஒரு மதுரமான வார்த்தை சொன்னான் காணும். சோதிக்கைக்காக டெஸ்ட் பண்றதுக்கு நட்டும். न तत्र गच्छ चण्डाला मार्गेणानेन सुव्रता तत्रासौ राक्षसः पापः पिशिताशी दुरासदः. அங்கே ஜாத்தியா ராட்சசனுமாய் அதிலே விபீஷணனைப் போலே தர்மாத்மாவாய் இருக்க என்றுக்கே பாபிட்டனுமாய் அதிலே சரீர கொண்டும் தப்பிப்போக என்றுக்கே மாம்சபக்ஷகனுமாய் அவனைக் கொன்று போக உண்ணாதபடி பலவானாயுமாய் இருப்பான் ஒருத்தன். அங்கு நீ போகக் கடவையில்லை காண் என்று நம்பாடுவானைப் பார்த்து இவன் மனச்சை சோதிக்க வார்த்தை சொன்னான் காணும் அந்த புருஷன். புருஷஸ்ய வச்ச ஸ்ருத்வா சபாகः சத்யசங்கரः மரணம் தத்ர நிச்சித்யா மதுரம் வாக்கியமப்ரவீத். அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்தியவாதியான நம்பாடுவான் சத்தத்தை விடுவதைக் காட்டிலும் பிராணனை விடுவதே சிரேஷ்டமாக நினைத்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காடும் என்கிறார். நாஹமேவம் கரிஷ்யாமி என்மாம் துவம் பரிபிருச்சசி அகம் சத்தே பிரவருத்தோவை சீலம் சத்தே பிரதிஷ்டிதம். வாராய் புருஷனே, நான் சத்தியம் தப்பாதே இருப்பவன். நான் சத்தியத்தை தப்பினாலும் என் சுவாவம் சத்தியத்தை தப்பாது காண் என்றான் காணும் நம்பாடுவான். ததஹா ச பத்மபத்ராட்சஹ ஸ்வபாகம் பிரத்யுவாச்சஹ யத்யேவம் நிச்சயஸ்தாதா ஸ்வஸ்திதேஸ்து கமிஷ்யதஹ. இப்படி சொன்ன நம்பாடுவானைப் பார்த்து அந்த புருஷனும் இவன் பிராணனை விட்டும் சத்தத்தை ரட்சிக்க கடவேன் என்று சொன்னபடியாலே பிரியப்பட்டு அமலங்களாக விழிக்கும் என்று சொல்லுகிறபடியே நம்பாடுவானை பாட வரக்காட்டின பிரம்மராட்சசினுடைய ஆபத்தும் போகும்படி பூர்ண கடாட்சம் பண்ணி உனக்கு மங்களமுண்டாகக் கடவது போகாய் போகாய் என்று அனுப்பினான் காணும். அந்த பரமபுருஷன் யாரே என்று சந்தேகியாதே. இல்லையா, அமலங்களாக விழிக்கும்னு சொன்னாலே போருமே, அந்த புருஷன் யாருன்னு கேட்கவும் வேணுமோ. மகாவராஹா ஸ்புடபத்மலோச்சனஹா என்றும் புருஷஹா புஷ்கரேக்ஷணஹா என்றும் சொல்லுகிறபடி இருவரும் ஒருவராகக் கொள்ளீர் என்று அருளிச் செய்கிறார். அப்படின்னு 2 பேரும் ஒண்ணுதான். வராக நயினார் தான் இந்த விற்த்தாந்தத்தை சொல்றது. அவரே தான் புருஷனாக வந்து அவனை சோதிக்கணும்னு நினைச்சதும் அவனுடைய சத்திய சங்கல்பத்தையும் பார்த்து அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும், இவன் வழியாக அந்த பிரம்மரட்சசுக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு அமலங்களாக விழிக்கும் தன்னுடைய கண் கட்டாட்சங்களாலே அனுக்கிரகம் பண்ணினான். பிரம்மரக்ஷோந்திகம் பிராப்ய சத்யேசௌ கிருத நிச்சய உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். அந்த புருஷன் விடை கொடுக்க நம்பாடுவானும் அந்த பிரம்மரக்ஷசிதக்கிற இடம் தேடிச் சென்று ரக்ஷசை கெட்டி இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பவதா சமனுஜாதோ கானம் கிருத்வா யதேப்சஜா விஷ்ணவே லோகநாதாயமபூர்ண மனோரதா ஏதானி மம சாங்கானி பக்ஷஸ்வ யதேச்சயா. வாராய் பிரம்மரக்ஷசே, நீ அனுஜ்ஞை பண்ணி போன நான் பிராமண அனுஜ்ஞை பெற்று போனவனாகையாலே எனக்கு வேண்டியபடி சர்வேஸ்வரனான விஷ்ணுவான ஸ்ரீ அழகிய நம்பியை பாடி உகப்பித்து பூர்ண மனோரதனானே. நீயும் என் சரீரத்தில் ருதிர மாம்சாதிகளைக் கொண்டு பூர்ண மனோரதனாக ஆஹா என்றான் நம்பாடுவான். ஸ்வபாகவச்சனம் சுத்வா பிரம்மரக்ஷோ பயானகம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்சித விரதம். அத்தியந்தம் பயங்கரமாயிருக்கிற பிரம்மரக்ஷசானது நம்பாடுவான் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொல்லிற்று. त्वम् अद्य रात्रौ चण्डाला विष्णोर् जागरणं प्रति फलं गीतस्य मे देहि जीवितं यदि चेच्छसि. வாராய் மகானுபாவனே, பிராணனை விடுவதாக வந்த உனக்கு பிராணனோடே போக வேண்டியிருக்கில் இன்று இரவு சர்வேஸ்வரனுக்கு பாடின பாட்டின் பலத்தை தந்து உன் பிராணனோடே போகாய் என்றான் அந்த ராட்சசன். பிரம்மராட்ச வசஸ்ருத்வா சபாகா புனரப்ரவீத். இப்படி
பிரம்மரக்ஷசின் வார்த்தையைக் கேட்டு நம்பாடுவானும் மற்றொரு வார்த்தை சொன்னான். யத்வயா பாஷிதம் பூர்வம் மயா சத்தஞ்ச யத்கிருதம் பக்ஷயஸ்வ யதேச்சம்மா தத்யாம் கீத பலன்னது. நீ முன்பு சொன்னா போலே நானும் தப்பாமல் செய்ததால் நியமனப்படியே என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்கும் அத்தனை போக்கி நான் கீத பலத்தை தருவதில்லை என்றான் நம்பாடுவன். இப்போ கேக்குறதா? கடைசியில கொஞ்சம் ஒரு செகண்ட் தான் குறைச்சலா இருந்ததா? சரி, ஓகே. யத்வயா பாஷிதம் பூர்வம் மயா சத்தஞ்ச யத்கிருதம் பக்ஷயஸ்வ யதேச்சம்மாம் தத்யாம் கீத பலம் நது. நீ புங்கு சொன்னா போலே நானும் தப்பாமல் செய்ததால் நியமப்படியே என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்கும் அத்தனை போக்கி நான் கீத பலத்தை தருவதில்லை என்றான் நம்பாடுவான். கீத பலம்லாம் நான் தரமாட்டேன். நீ என்ன சொன்ன? நான் போயிட்டு வந்தா நீ என்ன சாப்பிடுறேன்னு சொன்னேன். என்ன அனுமதி கொடுத்த, நான் போயிட்டு வந்துட்டு நீ என்ன சாப்பிடு, அவ்வளவுதான். சண்டாளஸ்ய வசஸ்ருத்வா ஹேதுயுக்தமனந்தரம் உவாச்ச மதுரம் வாக்கியம் சண்டாளம் பிரம்மராட்சசா. ராட்சசனான் அவன் நம்பாடுவான் காரணத்துடன் சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். அர்த்தவார்த்தம் துமே தேஹி புண்ணியம் கீதச யத்ஃபலம் ததோ மோக்ஷ்யாமி கல்யாணா பக்ஷாதஸ்மாத் விபீஷணாத். கீதபலமெல்லாம் தாராவிலும் கீதபலத்தில் பாதியாகிலும் தந்து பயங்கரமான பக்ஷணத்தில் நின்றும் தப்பிப்போனால் ஆகாதோ மகானுபாவனே என்று சொல்லிச்சு காணும் என்கிறார். பிரம்மரக்ஷோ வச்சஸ்ருத்வா ஸ்வபாகா சம்சிதவ்ரதா வாணீம் ஸ்லக்ஷ்ணாம் சமாதாய பிரம்மராட்சசமுப்ரவீத். பிரம்மரக்ஷசின் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் எளிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பக்ஷயாமீதி சம்ஸ்ருத்ய கீதமன்யத்யவிச்சசி. என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்க கடவேன் என்று அறுதியிட்ட நீ கீதார்த்த பலத்தை கேட்கிறாய், அதுவும் தருவதில்லை. கீதார்த்தம்னா பாதி, அதுவும் தருவதில்லை என்று அறுதியிட்டான் நம்பாடுவான். ஸ்வபாகஸ்ய வசஸ்ருத்வா பிரம்மரக்ஷோ பயாவஹம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்சிதவ்ரதம் ஏகயாமஸ்ய மே தேஹி புண்ணியம் கீதச யத்ஃபலம் ததோ யாஸ்யதி கல்யாணா சங்கமம் புத்திரதாரகைஹி. அனந்தரம் கிரூரகிருத்தியனான பிரம்மராட்சசனும் நம்பாடுவானை பார்த்து ஒரு யாமத்தில் பாடின பாட்டின் பலமாகிலும் தந்துவுன் புத்திரதாராதிகளோடே கூட கடவாய் என்றான். ஸ்ருத்வா ராட்சசபாட்சானி சண்டாளோ கீதலாலசா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் கிருத நிச்சயா. இப்படி சொன்ன ரக்ஷசின் வார்த்தையை கேட்டு திருடவிரதனாய் தீரனுமாயிருக்கிற நம்பாடுவான் ரக்ஷசை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். ந யாமஸ்ய பலம் தத்யாம் பிரம்ம ரக்ஷஸ்தவேப்சிதம் பிபஸ்வ சோணிதம் மஹ்யம் யத்வயா பூர்வபாஷிதம். வாராய் ரக்ஷசே, ஒரு யாமத்தில் பாடின பலமும் தருவதில்லை. என்னிடத்தில் பாட்டுக்குப் போலே ராகமுண்டாயிருக்கிற என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணும் அத்தனை போக்கி நான் பாடல் பலம் தருவதில்லை என்றான் நம்பாடுவான். சுபாகஸ்ய வசஸ்ருத்வா ராட்சசா பிசிதாசனஹா சத்யவந்தம் குணக்யஞ்ச சண்டாளமிதமப்ரவீத். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் உயிரை மாறிக் கொடுத்தும் சத்தியம் தப்பாமல் நின்றவன் ஆகையாலும் பிராணனில் காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவன் ஆகையாலும் இவன் சர்வத்தினுடைய வைஷமியத்தையும் அறியும் என்று அறுதியிட்டு பிரம்மராட்சசன் நம்பாடுவானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏகம் கீதஸ்ய மேதேஹி யத்வயா விஷ்ணு சம்சதி நிக்ரஹா தாரயாஸ்மாத் வை தேன கீதபலேன மாம் ஏவமுக்வாத் சண்டாளம் ராட்சசா சரணங்கதா அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டான். வாராய் மகானுபாவனே என்று நீ விஷ்ணு சந்நிதியில் பாடின பாட்டில் ஒரு பாட்டின் பலத்தையாகிலும் கொடுத்து என்னை இந்த ராட்சச ஜன்மத்தில் நின்று உத்தரிப்பிக்க வேணும் என்று சொல்லி ரக்ஷசு நம்பாடுவானை சரணம் புகுந்தது காணும் என்கிறார். இனிமேல் மீத முடியாது இல்லையா? ஏன்னா சரணாகதி பண்ணிடத்துலயே அந்த ரக்ஷசு. ஸ்ருத்வா ராட்சசபாத்யானி ஸ்வபாகா சம்சிதவ்ரதா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி வெகுவிதமாக பிரார்த்தித்துச் சொன்ன ரக்ஷசின் வார்த்தைகளை சத்திய பிரதிஜனான நம்பாடுவான் கேட்டு ரக்ஷசை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். கிம் த்வயா துஷ்கிருதம் கர்மா கிருதபூர்வம் து ராட்சசா கர்மணோ யஸ்ய தோஷேன ராட்சசீம் யோனிமாஸ்ருதா. இப்படி சரணாகதனான ரக்ஷசை பார்த்து நீ ராட்சச யோனியில் பிறக்க என்ன பாபத்தை பண்ணினாய் என்று கேட்டான் நம்பாடுவான். ஏவமுக்தா ஸ்வபாகேன பூர்வவருத்தமனுஸ்மரன் ராட்சசரணம் கத்வா ஸ்வபாகமிதமப்ரவீத்.
இந்த படிக்கு நம்பாடுவானாலே கேட்கப்பட்டதாய் பூர்வவிருத்த ஸ்மரணம் வந்ததான ரக்ஷசானது நம்பாடுவானை சரணாகதி பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிச் செக்காணும் என்கிறார். நாம் நாவை சோமசர்மாஹம் சரகோ பிரம்மயோனிஜः சூத்திரமந்திர பரிபிரட்டः கர்மண்யதிஷ்டிதः. வாராய் மகானுபாவனே, பூர்வ ஜன்மத்திலே நான் சோமசர்மா என்றொரு பிராமணனாய் சரக கோத்திர உத்பவனாய் பிறந்து சூத்திர மந்திர பரிபிரட்டனாய் யாகம் பண்ண வேணும் என்று உபக்கிரமித்தேன் என்று சொல்லிச்சு காணும் என்கிறார். ததோஹம் காரையே யஜ்ஞம் லோப மோக பீடிதா யஜ்ஞே பிரவர்த்தமானே து சூலதோஷ சத்வஜாயதா. அர்த்தலோப மோகத்தினாலே யஜ்ஞம் பண்ணினேன், அந்த யஜ்ஞத்திலே மகத்தான சூலதோஷம் உண்டாச்சது என்று சொல்லிச்சு காணும் என்கிறார். அத பஞ்சமராத்திரே து அசமாப்தே கிருதாவகம் அகிருத்வா விமலம் கர்மா தத பஞ்சத்வமாகதா. யஜ்ஞம் தொடங்கி 5 நாளான பிற்பாடு யாக சமாப்தியாகாமல் இருக்கச் செய்தே நான் மரணத்தை அடைந்தேன் என்றது காண் என்கிறார். தஸ்ய யஜ்ஞஸ்ய தோஷேண மாதங்க ஸ்ருணு ஜன்ம மாஜாதோஸ்மி ராட்சசஸ்தத்ரா பிராமணோ பிரம்ம ராட்சசா. வாராய் மகானுபாவனே கேள், அந்த யாக தோஷத்தினாலே நான் பிரம்மரட்சசாக வந்து பிறந்தேன் என்றான் காணும் என்கிறார். ஏவம் து யஜ்ஞதோஷேண வபுப்ராப்தமிதம் மயா இத்யுக்த்வா து கதா ரக்ஷஹா சுபாகம் சரணங்கதம். இப்படி யஜ்ஞதோஷத்தினாலே இப்படிப்பட்ட ராட்சச ரீசத்தை அடைந்தேன் என்று சொல்லி நம்பாடுவானை சரணமடைந்தது காணும் என்கிறார். பிரம்ம ரக்ஷோவச ஸ்ருத்வா சுபாகா சம்சிதவதः பாடமித்யப்ரவீத் வாக்கியம் பிரம்ம ராட்சசோதிதா. நாம் விபீஷணனுக்கு முன்பு அபயப்பிரதானம் பண்ணினா போலே நம்பாடுவானும் சரணாகதனான நமக்கு ரக்ஷசத்துக்கு பாடம் என்று அபயப்பிரதான் பண்ணினான் காணும் என்கிறார். என்மயா பश्चिमं கீதம் ஸ்வரம் கைசிகமுத்தமம் ஃபலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாத். என்மயா பश्चिमं கீதம் ஸ்வரம் கைசிகமுத்தமம் ஃபலேன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிஷாத் அப்படின்னு. இன்று ராத்திரி கைசிகம் என்று ஒரு பண்பாடினேன், அந்த கீத பலத்தினால் இந்த ராட்சச ஜன்மத்தினின்றும் விடுபட்டு மோட்சத்தை அடையக்கடவாய் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் காணும் நம்பாடுவான். ஒரேடியா சத்தம் போட்டு கேள்மா, அந்த கதவை சாத்து, ஒரேடியா சத்தம் கேட்டு இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாயம்மா, நான் முடிச்சுடுறேன். श्रीवराहोवाचा यस्तु गायति भक्त्या वै कैशिकम् मम संसधि सधारयति दुर्गाणि स्वपाको राक्षसं यथा. யாவனொருவன் பக்தியோடே கூட நம்முடைய சந்நிதியில் வந்து கைசிகம் என்ற பண்ணை பாடுகிறான், அவன் பிரம்மரட்சசை உத்தரிப்பித்த நம்பாடுவானைப் போலே தன்னை ஆசிரியத்தவர்களை உத்தரிப்பித்தான் என்று ஸ்ரீவராக நாயனார் பூமி பிராட்டியை பார்த்தருளிச் செய்தார். ஏவம் தத்ர பிரஹம் ருத்யா ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதா ஜாதஸ்து விமலே வம்சே மமலோகஞ்ச கச்சதி. இப்படி நம்பாடுவான் பக்கலிலே வரம் பெற்ற அந்த ராட்சசும் அந்த சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே நம்முடைய பக்தனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று நாச்சியாரை பார்த்து அருளிச் செய்கிறார். ஸ்வபாகச்சாபி சுஷ்ரோணி மம வைஷோபகாயகா கிருத்வா து விமலம் கர்மா ச பிரம்மத்தமுபாகதா. பின்பு நம்பாடுவானும் நெடுங்காலம் நம்முடைய வைபவத்தை பாடி பெரிய வீடு பெற்றான் காணும் என்றருளிச் செய்தார். ஏதத் கீத பலம் தேவி கௌமுதத்வாசினீம் புனः யஸ்து காயதி ச ஸ்ரீமான் மமலோகஞ்ச கத்ததி. ஏதத் கீத பலம் தேவி கௌமுதத்வாசினீம் द्वादशीं पुनः यस्तु गायति स श्रीमान् ममलोकञ्च गच्छति. इति श्रीवराह प्राणे भूमिपलाः संवादे कैसिकमाहात्म्यं नाम 48ध्यायः. நமக்கு பாடுவான் பெரும் பேர சொல்லுகிறோம். யாவனொருவன் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ துவாதசை அன்றைய தினம் நம்முடைய சன்னதி முன்பே வந்து இந்த கைசிக மகாத்மத்தை வாசிக்கிறான். யாவனொருவன் கேட்கிறான், அவர்களும் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்றும் ஏதத் சாமகாயம் நாஸ்தே என்றும் சொல்லுகிறபடியே நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணிக் கொண்டிருப்பார்கள் காணும் என்று நாச்சியாரை பார்த்து பெருமாறளிச் செய்தார். திருப்பி நமக்கு பாடுவான் பெரும் பேரு சொல்லுகிறோம். இதன பலஸ்ருதி. யாவனொருவன் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ துவாதசி அன்றைய தினம் நம்முடைய சந்நிதி முன்பே வந்து இந்த கைசிக மகாத்மியத்தை
வாசிக்கிறான் யாவனொருவன் கேட்கிறான் அவர்களும் சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்றும் ஏதத் சாமகாயன் நாஸ்தே என்றும் சொல்லுகிறபடியே நமக்கு பல்லாண்டு 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 பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணிக்கொண்டு இருப்பார்கள் தானும் என்று நாச்சியாரை பார்த்து பெருமாள் அருளிச் செய்தார். இதுதான் இந்த பலன். எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கணும்னு அந்த தாயார் பெருமாளுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறது. இப்படி அருளிச் செய்த வார்த்தையை கேட்டு நாச்சியாரும் பிரளயார்ணவத்தில் உண்டான இழைப்பெல்லாம் தீர்ந்து இக்கான ரூபமாயிருப்பது உபாய வைபவம் இருந்தபடியன் என்று கிருதார்த்தயானாள். ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்த கைசிக மகாத்மிய வியாக்கியானம் முற்றிற்று. ஸ்ரீ பராசர பட்டர் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். வராக நயினார் சேவிச்சுக்கோங்க. தாயார் பூமி பிராட்டியார் எம்பெருமான் வராக நயினார். 2 உரையாதனம் ஏனம் கைசிக மகாத்மத்தை உபதேசத்தருளிய ஞானப்பிரானும் உபதேசம் பெற்ற பார்மகளும். திருக்குறுங்குடி நம்பி அவனை சேவிச்சுக்கோங்க. வழியல் கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பி நம்பாடுவான் சரித்திரம் நடைபெற்ற திவ்வதேசத்தெம்பெருமான். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பகத்து ஸ்ரீரங்கேಶ புரோஹிதः கைசிக மகாத்மிய வியாக்கியாதாவான ஸ்ரீ பராசர பட்டர் நம் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான ஸ்ரீ பராசர பட்டர் பொருளற்ற என்னை பொருளாக்கி அருள் செய்யும் பெருமாள் இந்த ஸ்ரீகோஷம் வெளியிட காரணமாயிருந்த மகனீயர்கள் தூப்புல் நிகமாந்த மகாதேசிகன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியேன் சுவாமி பாக்யம் சுவாமி எல்லாரும் நல்லா சேவிச்சு